மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் 50 கருங்கல் குவாரிகளை திறக்க அவசரமாக ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். தமிழக வரலாற்றில் ஒரே மாதத்தில் இவ்வளவு குவாரிகள் ஏலமிடப்பட்டதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், அன்புமணி ராமதாஸ் என்னென்ன விஷயங்களை இதில் குறிப்பிட்டிருக்கிறார்? ஷியாம், வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் அவசரமாக 50 கருங்கல் குவாரிகள் ஏலம் விடப்பட்டிருப்பதாகவும் கிடைத்தவரை சுருட்டும் கனிம வள கொள்ளை தொடர்ந்து நடைபெறுவதாகவும் கடுமையாக அவர் சாடியிருக்கிறார். தமிழ்நாட்டில் சேலம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் 50 கருங்கல் குவாரிகளை புதிதாக திறக்க திமுக அரசு அவசரமாக ஒப்பந்த புள்ளிகளை கோரியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக வரலாற்றில் ஒரே மாதத்தில் இவ்வளவு கல்குவாரிகள் ஏலம் விடப்பட்டது இல்லை என்ற நிலையிலே 50 குவாரிகளுக்கும் குத்தகை வழங்குவதிலிருந்தே திமுக அரசு கிடைத்தவரை சுருட்டும் முயற்சியிலே ஈடுபட்டிருப்பது உறுதியாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் உரிமம் பெற்று 1845 கருங்கல் குவாரிகள் சட்டவிரோதமாக 2000க்கும் மேற்பட்ட குவாரிகள் என 4000க்கும் மேற்பட்ட கருங்கல் குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கருங்கல் குவாரிகள் அனைத்திலுமே விதிகளை மீறி கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் மேலும் கூடுதலாக 50 கருங்கல் குவாரிகள் திறக்கப்படும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தேனி, திண்டுக்கல், ராணிப்பேட்டை ஆகிய 6 மாவட்டங்களில் இந்த குவாரிகள் வர இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏல ஒப்பந்தங்களை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் எனவும் முடிந்தவரை தேர்தல் அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பாகவே குத்தகை வழங்குவதற்கான நடைமுறைகள் முடிக்க திமுக அரசு முடிவு செய்திருப்பதாகவும் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் ஆகியவற்றை மட்டுமே கொள்கையாக கொண்ட அரசு இதுபோன்று செயல்படுவதில் எந்த வியப்பும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து கனிம வளங்கள் தமிழ்நாட்டில் பறிபோய் கொண்டிருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் நிலையில் இது போன்ற குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆளில்லாத வீட்டில் கிடைத்தவரை சுருட்டுவதை போல தொடர்ந்து திமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் இவற்றையெல்லாம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் எனவும் அன்புமணி காட்டமாக தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.